போன வீடியோஸில் போன கிளாஸஸில் நம்ம வந்து கவனித்தது கிளைமட்டாலஜியில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபைனலாக வந்து லோக்கல் விண்ட்ஸ் கிட்ட வந்து நின்றுருக்கோம். நம்ம லோக்கல் விண்ட்ஸ் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து டோட்டலாக குளோபல் ஃபெனமினா, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உலகத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி குளோபலி அந்த விண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், அதோட விளைவுகளை வந்து மக்கள் சந்திக்கலாம். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ், இது எல்லாமே பிளானட்டரி விண்ட்ஸ் ஆர் ட்ரை மெரிடியோனியல் சர்க்குலேஷன் ஆர் குளோபல் சர்க்குலேட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் விண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே 1000 கிலோமீட்டரில் போகும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல 1000 கிலோமீட்டர் போகும். ஷார்ட்டர் டிஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லூ அப்படின்ற ஒரு விண்ட் இருக்கு, ஹாட் விண்டுன்னு சொல்லுவாங்க. சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி வரும் நார்த் இந்தியாவில். பர்டிகுலர்லி அது வந்து டெல்லி டு பாட்னால பயங்கரமாக பார்க்கலாம். டெல்லி, பாட்னா இஸ் பீகார், டெல்லி இஸ் நார்தன் அண்ட் பாட்னா இஸ் ஆல்மோஸ்ட் ஈஸ்டர்ன். பீகார், பாட்னா. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு யூ கேன் 100% டெல் இட் இஸ் லைக் 1000 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட், 1000 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து யூ கேன் ஃபீல் த லூ விண்ட், ஹாட் விண்ட். ஸோ அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து விண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா விண்டும் லோக்கல் விண்டும் கெடுதல் செய்யாது, புரியுதுங்களா? ஒரு விதமான கெடுதல் காட்டுற மாதிரி காட்டும், ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அதனால ஒரு நல்லதும் நடக்கும் அந்த லோக்கல் விண்ட்ஸால. இதே மாதிரி குளோபல் லெவல்ல லோக்கல் விண்ட்ஸ்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு மெடிட்டரேனியன் சீ சொன்னேன். இது மெடிட்டரேனியன் சீ. மேல யூரோப்லேருந்து வர்றது எல்லாமே கோல்டு விண்ட்ஸ், கீழே சஹாரன் டிசர்ட்லேருந்து வர்றது எல்லாமே அட்லஸ். இங்க அட்லஸ்ல பார்த்தீங்களா, சஹாரன் டிசர்ட்லேருந்து வர்றது எல்லாமே லைப்ரரியில் இருக்கு, போய் எடுத்துருவாங்கம்மா, சரிங்களா? சஹாரன் டிசர்ட்லேருந்து வர்றது எல்லாமே யூ கேன் see that ஹாட் விண்ட்ஸ். இந்த மெடிட்டரேனியன் சீ நான் திரும்பி பேஜ் நம்பர் 96 எடுங்க. ஆப்பிரிக்கா மேப் இருக்கும், ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ்ல பேஜ் நம்பர் 96 ஆப்பிரிக்கா மேப் இருக்கும். ஆப்பிரிக்கா பிசிக்கல் மேப். ஆப்பிரிக்கா பிசிக்கல் மேப்ல நீங்க மேல இருந்து இதுதான் மெடிட்டரேனியன் சீ, மேலேருந்து வர்றது எல்லாமே கோல்டர் ரீஜன்ஸ்லேருந்து வருது, அதெல்லாம் கோல்டு விண்டு. இங்கேருந்து வர்றது எல்லாமே சஹாரன் டிசர்ட்லேருந்து வருது, டிசர்ட்லேருந்து ஹாட் விண்ட்ஸ். ஹாட் விண்ட்ஸோட எக்ஸாம்பிள் வந்து சிராக்கோ, ஹர்மேட்டன், டாக்டர் விண்டுன்னு சொல்லுவாங்க அதை, சரிங்களா? ஸோ வந்து கொடுமை என்னன்னா காத்தே இல்லாம இருக்கும் சஹாரன் டிசர்ட்ல, சப் சஹாரன் டிசர்ட்ல. அந்த நேரத்தில் ஹாட் விண்டு, டாக்டர் விண்டுன்னு சொல்லுவாங்க ஹர்மேட்டனை. என்ன இது வந்து அந்த டாக்டர் விண்டுன்னு வரும்போது அந்த காத்து வந்தாலே போதுன்ற மாதிரி இருப்பாங்க. வர்றது சூடான காத்து, ஆனாலும் காத்து வந்தாலே உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆனா இப்போ இந்த மெடிட்டரேனியன் சீல சார் இந்த மிஸ்ட்ரல், போரா, அப்புறம் வந்து லாவெண்டர், மெல்டமி, அப்புறம் கீழே இருந்து வர சிராக்கோ, இது ரெண்டுமே வந்து வார்ம் ஏர் மாசஸ். இதெல்லாம் கோல்டு ஏர் மாசஸ். இது கோல்டு ஏர் பார்சல், இது வந்து வார்ம் ஏர் பார்சல். ரெண்டுமே எங்க மீட் பண்றாங்க? மெடிட்டரேனியன் சீல மீட் பண்றாங்க. மெடிட்டரேனியன் சீல மீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரியும், வார்மும் கோல்டும் ரெண்டும் முட்டிச்சுன்னா, போன கிளாஸ்ல சொன்னேன், வார்ம் மேல போயிரும், ஏன்னா லைட்டர், வார்மர், it is in the form of water vapor, gaseous form, it will go up. Cold will take the lower position. So இந்த வார்ம் மேல போகும்போது டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஜனவரி டைம்ல 30 டிகிரி ஏரியால 10th கிலோமீட்டர்ல மேல இல்லாம 5th கிலோமீட்டர் வரைக்கும் கீழே வந்துடும். 10 கிலோமீட்டர்ஸ் மேல இருக்கணும் ஜெட் ஸ்ட்ரீம் 30 டிகிரில, டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். ஆனா அது என்னது, ஹெவியா கோல்டா ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகி 5th கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும், 5வது கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும். எங்க வானிலையில்
புரியுங்களா? 50 கிலோமீட்டர். அப்பனா இந்த மாய்ச்சர் மேல போதா? எது வார்ம் ஏர் பார்சல் மேல போதா? இது வேற இங்கல இருந்து மேல இருந்து இந்த டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் 10வது கிலோமீட்டர் இல்லாம அதுவும் 5வது கிலோமீட்டருக்கு வருதா? இது ஜெட் ஸ்ட்ரீமுக்கு ஒட்டிக்கும். எது இந்த வார்ம் ஏர் பார்சல் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டது இந்த இது வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தான் டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. அப்பனா மெடிட்டரேனியன் சி வந்து இந்தியாவுக்கு வெஸ்ட்ல இருக்கா ஈஸ்ட்ல இருக்கா? வெஸ்ட்ல இருக்கு. சோ வெஸ்ட்ல இருந்து அந்த வார்ம் ஏர் பார்சல் எடுத்துக்கிட்டு சர்ன்னு வந்து பஞ்சாபுக்கு வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும் ஜனவரியில. அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். சோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் என்றால் என்ன? ஏன் பஞ்சாப் will get winter rainfall? Why Punjab gets winter rainfall? And it is very good for wheat cultivation. Bumper cultivation for wheat. புரியுதுங்களா? பம்பர் கிராப் கொடுக்கும். இந்த இந்தியா ஃபுல்லா வந்து மான்சூன் டைம்ல கிடைக்கும். தமிழ்நாடு கோஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்ப கிடைக்கும், அக்டோபர் டிசம்பர். வெறும் பஞ்சாப், ஹரியானா, இந்த வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியா எல்லாமே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸால விண்டர்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்க்கும் லிங்க் எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மான்சூனால இல்ல, மான்சூன் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்க இருக்கு சார் லிங்க்னு கேட்டீங்கன்னா சன் வந்து சவுத்ல இருக்கு. இப்போ சன்னோட லைட்டு சவுத்ல இருக்கு. எங்க இருக்கு? சவுத்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அங்க இருக்கு சன்னோட இன்டென்சிட்டி. இப்ப சன்னோட இன்டென்சிட்டி நார்த்ல இல்ல. இல்லாதப்போ 30 டிகிரியில இருக்கிற டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம், சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் 10th கிலோமீட்டர்ல வந்து இருக்க வேண்டிய ஆளு 5th கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆறான். 5 கிலோமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆறான். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆறான்? சன் இல்லையே. இவன் கோல்டு ஜியோஸ்ட்ராபிக் விண்ட். இது உலகம் ஃபுல்லா சுத்துறது, வெஸ்ட் டு ஈஸ்ட்ல சுத்துற விண்டு எது? இந்த ஜெட் ஸ்ட்ரீம் 200 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சுத்திட்டு இருக்கும், கோல்டு. ஸோ சன் இல்லாதனால 5th கிலோமீட்டர் வரைக்கும் வரும்போது இந்த மெடிட்டரேனியன் சீல நடக்கிற முட்டல்னால வார்ம் ஏர் பார்சல், கோல்டு ஏர் பார்சல், வார்ம் விண்டு, கோல்டு விண்டு ரெண்டுமே லோக்கல் விண்டு ரெண்டுமே முட்டினதுனால இந்த இடத்துல வார்ம் ஏர் பார்சல் மேல போக மேல இருந்து ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பாஸ் ஆகும்போது அதோட இது ஒட்டிக்கும். இந்த வார்ம் ஏர் பார்சல் ஒட்டிக்கிட்டா அப்படியே வந்து உங்களுக்கு பஞ்சாப்ல ரெயின்ஃபால் கொடுக்கும். இதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இன் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். வின்டர் ரெயின்ஃபால். வேற எங்க சார் வின்டர் ரெயின்ஃபால் வரும்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா, மெடிட்டரேனியன் கிளைமேட்ல எல்லாம் வரும். அது வந்து நான் அப்புறமா கிளைமேட் நான் வந்து உங்களுக்கு பயோம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் வந்து எடுப்பேன். சரிங்களா? இதுதான் வந்து லோக்கல் விண்ட்ஸ் இன் இந்தியா. ஹவு தே ஆர் யூஸ்ஃபுல், வாட் இஸ் தேர் இம்பாக்ட். இந்த லூ தான் நான் சொன்னேன். இந்த உங்களுக்கு சஹாரன் இது தார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டெல்லி வழியாக பாட்னா வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும். ஹாட் விண்ட் இது. அப்புறம் பர்தோலி, சிர்ஹா, கால் பைசாக்கி ரெண்டுமே ஒண்ணுதான். அசாம்ல கால் பைசாக்கியோட பேரு பர்தோலி சிர்ஹா. கால் பைசாக்கினா பைசாக்கி மாசத்துல வர வைசாக மாசம், புரியுதுங்களா? இந்த வைகாசி மாசம், தமிழ்ல சொல்லணும்னா வைகாசி மாசம், ஏப்ரல் மே. வைகாசி விசாகம்லாம் வரும், முருகனோட பிறந்த நாள் அந்த நாள். இந்த வைகாசி இந்த பைசாக்கி மாசத்துல நீங்க ஜாலியன்வாலா பாக்கும் பைசாக்கி மந்த்ல தான் நடந்திருக்கு. பைசாக்கி ஃபெஸ்டிவல் தான் போயிட்டு இருந்தது அந்த நேரத்துல. அந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட்டினவங்கள தான் உட்காந்து ஜெனரல் டயர் வந்து சாவடிச்சிருப்பான், புரியுதுங்களா? பைசாக்கி மாசம் வந்து இட் இஸ் லிங்க்டு இன் மெனி திங்ஸ். கல்ச்சர்ல ரொம்ப எம்பெடட், நார்த் இந்தியாலையும் சவுத் இந்தியாலையும். இந்த பைசாக்கி மாசம் கால் பைசாக்கினா என்னன்னா பிளாக், கால்னா பிளாக். ஸோ சம்திங் கருமேகங்கள் ஃபார்ம் ஆகி ஒரு விதமாக வார்ம் ஏர் பார்சல் இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஏப்ரல் மேல. பயங்கரமான லேண்ட் ஹீட் ஆயிருக்கும் ஏப்ரல் மேல. ஆனா வாட்டர் வந்து பே ஆஃப் பெங்கால்ல இன்னும் கூலா இருந்திருக்கும், இன்னும் கூலா இருந்திருக்கும். இந்த பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிற கோல்டு ஏர் பார்சலும் இந்த வார்ம் ஏர் பார்சலும் இந்த இடத்துல மீட் பண்ணி சூறாவளி வந்துடும். என்ன வரும்? சூறாவளி வரும். அது என்ன ஆகும்? கருமேகத்தை கிரியேட் பண்ணும்.
அது என்ன கொடுக்கும்? சரியான ரெயின்ஃபால் கொடுக்கும். சார், மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் இட் வில் ஹாவ் பம்பர் கல்டிவேஷன் ஃபார் ஜூட். ஜூட் வந்து இந்த ஹூக்லி பெல்ட் ஃபுல்லாவே ஜூட் கல்டிவேஷன் நம்பர் 1 ப்ரொடக்ஷன் இன் இந்தியா இஸ் ஃபார் ஜூட் ப்ரொடக்ஷன் இஸ் வெஸ்ட் பெங்கால். ஸோ ஜூட் ப்ரொடக்ஷனுக்கு இந்த கால் பைசாக்கியில் வர ரெயின்ஸ் வந்து ஏப்ரல் மேல வில் கிவ் யூ அ ஃபேவரபிள் பம்பர் கல்டிவேஷன், வண்டர்ஃபுல் கல்டிவேஷன். கிளியர்? கிளியர் சார். அது கால் பைசாக்கி இங்க வர்றது வார்ம் ஏர் பார்சலும் கோல்டு ஏர் பார்சலும் முட்டினதுனாலன்னு சொன்னீங்க சார். அதனால வந்து வர ட்விஸ்டர்னு சொன்னீங்க சார். அதே வந்து அசாம்ல அதோட பேர் என்ன சார்? அசாம் பிளேன்ஸ்ல பர்தோலி சீர்ஹா. இது பொதுவாக நார்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இது பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நார்வெஸ்டர் சொல்லுவாங்க. நார்வெஸ்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஷவர், அப்புறம் பிளாசம் ஷவர். இந்த மேங்கோ ஷவர் இஸ் இன் கர்நாடகா. பிளாசம் ஷவர் is also in coffee plantations in both in Karnataka and little bit of Kerala. இந்த இது பாத்தீங்கன்னா very useful. These showers are very useful in getting the early ripening of the mangoes. அப்படின்னா வந்து சீக்கிரமாக பழங்கள், மாம்பழங்கள் வந்து ரைப் ஆகிறதுக்காக, பழமா மாறுறதுக்காக, சரிங்களா, பக்குவம் அடைகிறதுக்காக யூஸ் ஆகிற ஷவர்ஸ் தான் மேங்கோ ஷவர். இந்த பிளாசம் ஷவர் பாத்தீங்கன்னா செரி பிளாசம் ஷவர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த காஃபி பிளான்டேஷன்ல பூ பூக்கிறதுக்காக, பூ பூத்தாதானே அது காஃபி கொட்டையாகி அப்படியே வரும். ஸோ வந்து அந்த பூ பூக்கிறதுக்காக, அந்த பூ வரத்துக்காக, அந்த காஃபி மர செடிகள்ல என்னது பிளான்டேஷன்ஸ்ல அந்த பூக்கள் வர்றதுக்காக, அந்த மலர்றதுக்காக யூஸ் ஆகிற ஷவர் எது? செரி பிளாசம் ஷவர் ஆர் பிளாசம் ஷவர்ஸ் இன் கர்நாடகா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லோக்கல் விட்ஸ். இது பாத்தீங்கன்னா இதுதான் கால் பைசாக்கி. பாத்தீங்களா கல்லு கில்லு எல்லாம் போட்டுட்டு என்னென்னமோ நடக்காங்க டார்ச்சர். சூறாவளி இல்லையா, எல்லாம் சுத்தி போட்டு கருமேகமா இருக்கா, ஃபுல்லா ஒண்ணுமே இருட்டா இருக்கா. இதுதான் லூ. பாருங்க சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி வருது பாருங்க. இது பேர் தான் லூ. வெரி இம்பார்ட்டன்ட். டெல்லி டு பாட்னால இதோட எஃபெக்ட் வந்து அதிகமா பார்க்கலாம். இங்கதான் நீங்க வந்து பார்க்கலாம். லூ வந்து ஆந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரை விண்டு. சரிங்களா? பிரஷர் கிரேடியன்ட் வந்து இந்த சைட்ல இருந்து வருது. எங்க வரைக்கும் போவோம்? பாட்னா வரைக்கும் போவோம். சரிங்களா? மாய்ஸ்ட் விண்டு, செரி பிளாசம் ஷவர்ஸ். இந்த பக்கத்துல இருந்து வர விண்டு மாய்ஸ்ட் விண்டு கொடுக்கும். இது செரி பிளாசம் இன் கர்நாடகா, வெரி யூஸ்ஃபுல் ஃபார் காஃபி பிளான்டேஷன். மேங்கோ ஷவர்ஸ் இன் கேரளா, லிட்டில் பிட் ஆஃப் கர்நாடகா, வேர் யூ வில் ஹேவ், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் early ripening of the சீக்கிரமா வந்து பக்குவம் அடைகிறதுக்கு, மாம்பழங்கள் பழக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நார்வெஸ்டர், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், டிபிக்கலி நார்வெஸ்டர்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? கால் பைசாக்கி. அசாம்ல என்ன சொல்லுவாங்க? பர்தோலி சீர்ஹா. பர்தோலி சீர்ஹா. நான் வந்து இந்தியாக்குள்ள போக கூடாது. ஆனா நான் பேரலா இந்த டாபிக் இங்கேயே முடிச்சிடுறேன். நான் இந்தியால வந்து லோக்கல் விண்ட் எடுக்க மாட்டேன். இந்த டாபிக்கே இங்கேயே எடுத்துருவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக்கல் சைக்ளோன் எடுத்துருவேன். இந்தியாவில் எடுக்க வேண்டிய சைக்ளோனை, மான்சூன் எடுத்துருவேன், எல்லினோ எடுத்துருவேன். இது எல்லாமே முடிச்சு விட்டுருவேன். எது? வேர்ல்டு கிளைமட்டாலஜிலேயே. புரியுதுங்களா? இது நீங்க வந்து யூ கேன் காப்பி. ஆனா இது வந்து இங்க நீங்க காப்பி பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுக்குற டைம் இது. ஆனா பொதுவாக என்னோட கிளாஸஸை பார்த்து நீங்க எல்லாமே ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா பெட்ரு. 10 வீடியோ ஆல்ரெடி முடிஞ்சது, இது 11வது வீடியோ. ஸோ ப்ராப்பரா எல்லா நோட்ஸும் பார்த்துட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா பெட்ரு. இது ஏன் நான் உங்களுக்கு இப்போ நான் எழுத வைக்கிறேன்னா, ஜஸ்ட் டு கீப் இட் இன் யுவர் மைண்டு. இப்போ உடனே ஒரு அளவுக்காவது உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகணும். டாபிக் வந்து லோக்கல் வின்ஸ்.
சப்டாபிக் வந்து லோக்கல் வின்ஸ் இன் இந்தியா. லோக்கல் வின்ஸ் இன் இந்தியா, ஆர் தே யூஸ்ஃபுல் ஆர் நாட்? யூஸ்ஃபுல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் வின்ஸ் வந்து மொத்தம் 4 விபாகத்தில் பார்த்தோம், 4 சப்செக்ஷன்ஸாக பார்த்துருக்கோம். லோக்கல் வின்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம வந்து 4 சப்செக்ஷனாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் அது எப்படி வந்து லோக்கல், அது எப்படி வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்சஸில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து உருவாக்குறதுனால வர டிஃப்ரென்சஸ் என்ன, டெம்பரேச்சர்லேயும் சரி ப்ரெஷர்லேயும் சரி எல்லாத்துலேயும், அதனால் வர லோக்கல் வின்ஸ் உருவாகிறது என்ன, அதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம உடனே என்ன பண்ணோம்னா, அது அப்படியே சீ பிரீஸ், உங்களுக்கு லேண்ட் பிரீஸ் இந்த ஒரு கான்செப்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் மவுண்டன் பிரீஸ், வேலி பிரீஸ், அதுவும் லோக்கல் விண்ட் எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லைன்னா கூட பழைய வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பார்த்த உடனே அதுக்கப்புறம் அப்போனா லோக்கல் விண்ட்ஸ் வந்து வெறும் அந்த சீ பிரீஸு, வேலி பிரீஸு, மவுண்டன் இதுதானா சார் அப்படின்னா இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு கோல்டு லோக்கல் விண்ட்ஸும் ஹாட் லோக்கல் விண்ட்ஸும் செகண்ட் சப்செக்ஷனில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த சப்செக்ஷன் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரல், லெவெண்டர், புரியுதுங்களா, சிராக்கோ, ஹர்மேட்டன், இந்த மாதிரி விண்ட்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூரோப்லேயும் அந்த மெடிட்டரேனியன் சீல டிப்பிக்கலாக இருக்கிற மீட்டிங் பாயிண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வார்ம் ஏர் பார்சலும், மூணாவது சப்செக்ஷன் என்னென்னா வார்ம் ஏர் பார்சலும் கோல்டு ஏர் பார்சலும் எப்படி வந்து மீட் பண்ணி அது எப்படி வந்து ஜனவரியில் வின்டர் ரெயின்ஃபால் இன் பஞ்சாபில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸாக வருதுக்கு எப்படி வந்து மெடிட்டரேனியன் சீல இருக்கிற லோக்கல் விண்ட்ஸோட மாய்ஸ்சர் எப்படி யூஸ்ஃபுல், எப்படி வந்து டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பவர்ஃபுல்லாக மாறி ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தேர்ட் சப்செக்ஷனில் பார்த்தேன். அப்புறம் ஃபோர்த் சப்செக்ஷனுக்கு வரும்போது லோக்கல் விண்ட்ஸில் உங்களுக்கு லோக்கல் விண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் பெனிஃபிட்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி எக்கனாமிக் ஜியோகிரபின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த இடத்துல எப்படி அது வந்து காஃபி பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன், ஜூட் கல்டிவேஷன், ரைஸ் கல்டிவேஷன், மேங்கோ பிளான்டேஷன் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது 4 சப்செக்ஷனில் இந்த லோக்கல் விண்ட்ஸை நீங்கள் வந்து பக்காவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து எங்கேயுமே வந்து இதுக்கு மேலே லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்டாலேயே நீங்க வந்து அழகா 4 சப்செக்ஷன்ல போட்டு லோக்கல் விண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? படிக்கும் போதே புரிஞ்சுக்கும் போதே ஸ்ட்ரக்சர்டா புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தட்டுன்னு தட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. 4000 பேஜ் கொண்டு போகணும். 4000 பேஜை வந்து நீங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் கொண்டு போகணும். 4000 பேஜை கொண்டு போகும்போது எவ்வளவு தட்டுவீங்க? புரிஞ்சுக்கிட்டு அது ரத்தத்தோட ரத்தமா சதையோட சதையா மிக்ஸ் ஆனா மட்டும்தான் இன்டு த ஸ்கின்னுவாங்க, இன்டு த ஃபிளஷ்னுவாங்க. அந்த மாதிரி ஆனாதான் கண்டென்ட் யூ கேன் கிளியர் தி எக்ஸாமினேஷன் எதர் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி. டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்டு அடுத்த டாபிக் போறதுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நான் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்டல் ரெயின்ஃபாலும் எடுத்துட்டேன். ஆனாலும் அதுவும் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு நான் வந்து டிராபிக்கல் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன், மான்சூன் இது எல்லாமே எடுக்க போறேன். இது நீங்க பார்த்த உடனே என்னன்னு தெரியுது? அழகா வந்தோடனே ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் தெரியுது. ஓரோகிராஃபினா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு விண்டு வந்து நிறைய மாய்ஸ்சரோட
நிறைய மாய்ஸ்சரோட வந்து முட்டுதுன்னா ஒரு மலையை, அது பிறந்துக்கிட்டு போக முடியாது, அதனால அது அப்படியே ரைஸ் ஆகும். வார்ம் ஏர் பார்சல் மேல ரைஸ் ஆனாலேயே அந்த இடத்துல கிளவுட் ஃபார்ம் பண்ணும், அந்த இடத்துல மழை பெய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ரைசிங் ஏர் மாஸ். ஏர் மாஸ் ரைஸ் ஆனாலேயே அது வந்து ஹீட்டால ஆச்சுன்னா, தெர்மலி இன்டியூஸ்னா அது பேர் கன்வெக்ஷனல் மெக்கானிசம். இவரை பார்த்துட்டீங்களேங்க. ஸோ இவர் வந்து ஹீட் கிரியேட் பண்றாரு, இங்க இருக்கிற ப்ரெஷரை கம்மி பண்ணி இந்த இடத்துல லோ ப்ரெஷரா கிரியேட் பண்ணி மேலே கொண்டு போய் உங்களுக்கு கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணி மொத்தத்துக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, மழை கொடுக்குறாரு. இது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஏர் பார்சல் ஒரு கோல்டு ஏரியால ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இது வந்து வார்ம் ஃப்ரண்ட். இதே மாதிரி கோல்டு ஃப்ரண்ட்டும் இருக்கு. உங்களுக்கு குமுலோனிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். வார்ம் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இது வைடர் ஏரியா, அது லெசர் ஏரியான்னு சொன்னேன். அது இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் அதிகம்னு சொன்னேன் கோல்டு ஃப்ரண்ட், இது வார்ம் ஃப்ரண்ட். ஸோ கோல்டு ஃப்ரண்ட் ஆனாலும் வார்ம் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் எங்கே சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 டிகிரி நார்த் 60 டிகிரி சவுத் ஆஃப் தி வேர்ல்டு. சரிங்களா? அந்த லாட்டிடியூட் 60 டிகிரி நார்த்தில் வார்ம் ஏர் பார்சல் எங்கேருந்து வருது, 30 டிகிரி சவுத்லேருந்து வருது, 30 டிகிரிலேருந்து வருது. கோல்டு ஏர் பார்சல் எங்கேருந்து வருது, 90 டிகிரிலேருந்து வருது. 90 டிகிரிலேருந்து வர கோல்டு பார்சலும் 30 டிகிரிலேருந்து வர வார்ம் பார்சலும் ரெண்டுமே எங்கே மீட் பண்ணுது, 60 டிகிரியில். ஸோ வார்ம்காரன் கோல்டுக்குள்ளே போனால் வார்ம் ஃப்ரண்ட், கோல்டுக்காரன் வார்ம்குள்ளே வந்தால் அந்த பார்டரில் அந்த 60 டிகிரியில் அது கோல்டு ஃப்ரண்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ரண்ட்டுக்கு குமுலோனிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகும், இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ், சிரஸ் கிளவுட்ஸ் வரைக்கும், சீரோ ஸ்டேட்டஸ், நிம்போ ஸ்டேட்டஸ், உங்களுக்கு சிரஸ், எல்லா விதமான கிளவுட்ஸும் இதில் ஃபார்ம் பண்ணலாம். இது வைடர் ஏரியாவில் பெய்யும். வார்ம் ஃப்ரண்ட்ல வர்றது ரொம்ப நாள் பெய்யும், ரொம்ப ஏரியாவில் பெய்யும். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸும் இருக்கும். இன்டென்சிட்டி கம்மி ரெயின்ஃபால். நம்பர் ஆஃப் இன்ச்சஸ் பர் டே rainfall, inches, centimeters per day will be less, but mm or centimeter whatever எப்படி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணாலும் ஸ்கேலில். ஆனால் நீங்கள் வார்ம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷனில் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் வந்து ப்ரிசிபிடேஷன் வந்து ரெயின்ஃபால். மிச்ச டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் என்ன, ஸ்லீட்டு, ஸ்னோ, ஹெயில் ஸ்டார்ம். இது மாய்ஸ்ட் ரைசிங் ஏர்ஃபால் ஏர் பார்சல் இங்க போய் மழை கொடுத்துருச்சு. இது வெஸ்டர்ன் காட்ஸோட கேரளா சைடுன்னு நினச்சிக்கோங்க. இது அதர் சைடு, இது தென்காசி பக்கம்னு நினச்சிக்கோங்க. அந்த பக்கம் உங்களுக்கு லீவர்ட் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டிசெண்டிங், ஏதாவது ஒரு வார்ம் விண்டு வந்து ஏர் வந்து டிசெண்ட் ஆனா இறங்கினாலேயே அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் தான் ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த ஏரியா என்னவா இருக்கும், ட்ரையா இருக்கும். ஸோ விண்ட்வர்ட் ரீஜன் என்னவா இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும். Always windward region will get you rainfall, leeward region will not get you rainfall. It is dry area because wind is descending. When the wind is descending, you will not get உங்களுக்கு rainfall கிடைக்காது. wind மேலே போகணும், மாய்ஸ்சரும் மேலே தான் போகணும். இது பேரு என்னது, குமுலோனிம்பஸ் கிளவுடு. இது என்ன ஃப்ரண்ட், கோல்ட் ஏர் எதுக்குள்ள வருது, வார்ம் ஏரியாக்குள்ள வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வார்ம் ஏர் வந்து எதுல வருது, கோல்ட்ல வருது. புரியுதுங்களா? குமுலோனிம்பஸ் கிளவுட் பாத்தீங்களா நீங்க, அப்படியே கோல்ட் ஏர் மாஸ் வந்து உள்ள வர்றது வந்து பாகுபலி உள்ள வர மாதிரி. இதெல்லாம் எலி மாதிரி, எலிய போட்டு ஒரே ஒரு தட்டு தட்டி அப்படியே மேல தூக்கி விடும். தூக்கி விட்டோன்னா என்ன வருது, cumulonimbus cloud, darkest cloud, most intense cloud. ஆனா அதே வார்ம்காரன் வந்து உள்ள வரும்போது ரொம்ப கிராஜுவலா, எலி வந்து அப்படியே காட்ஜில்லா மேல ஸ்லோவா வந்த மாதிரி அர்த்தம். இம்பாக்ட் இஸ் லெஸ் பட் வைடர் ஏரியா. You can find different types of clouds in warm front.
but only one type of cloud in cold front. So இது ரெண்டு ஃப்ரண்ட்டும் சேர்த்து அது என்ன ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்டல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. இது எங்க சார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 டிகிரி நார்த் 60 டிகிரி சவுத் ஆஃப் த வேர்ல்டு. அங்க லோ பிரஷர் வரதுக்கு காரணமே என்ன, இந்த ஃப்ரண்ட் தான். அங்க லோ பிரஷர் வரதுக்கு காரணம் என்ன, இந்த ஃப்ரண்ட். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் ஆர் லைக் டெம்பரேட் சைக்ளோன் வரதுக்கு காரணம் என்ன, இந்த ஃப்ரண்ட். பாத்தீங்களா, வார்ம் ஏர் செயின்ட் லூயிஸ் மிட் வெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இது ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பாத்தீங்களா எவ்வளவு கவர் பண்ணிருக்குன்னு, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 600 மைல்ஸ், 1000 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு வார்ம் ஃப்ரண்ட். ஆனா கோல்டு ஃப்ரண்ட் அவ்வளவு கவர் பண்ணாது, கம்மியான ஏரியா, இன்டென்சிட்டி ஜாஸ்தி. கியூமுலோனிம்பஸ் பாத்தீங்களா, This animation is going to describe how precipitation happens at what. This animation is going to describe how precipitation happens at what are called cold fronts and warm fronts. These are weather systems that develop wherever. First cold front காட்டுவான், அப்புறம் warm front. And the name actually comes from war, where armies would meet along a battle line called front. And one way to think about the difference between cold fronts and warm fronts is to think about which mass of air is going to win the battle. So we'll start with a cold front. This is a situation that happens where cold air moves in like a big wedge underneath warm air. Cold air is always heavier than warm air, and so it's denser. Cold air is denser, cold air is heavier, cold air always occupies the ground. Warm air is lighter and it goes to the upper atmosphere. Cold front is causing cumulonimbus cloud. Cold air, polar air masses entering into the 30 to 60 degree warm area. Along cold fronts, you typically have very intense local thunderstorms, rainstorms. So it might pour rain for a short time. Upper airflow தெரியுதா உங்களுக்கு? யாரா? ஜெட்ஸ்ட்ரீம். வார்ம் ஏர் வர வர என்ன ஆகும்னா கோல்ட் ஏரை புஷ் பண்ணிடும், அது ஒன்று தான் நடக்கும். அப்படியே மேலே ஏறிக்கிட்டே அதை புஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துடும், ஸ்பீஸ் பண்ணிடும். ஏன்னா வார்ம் வில் ஹேவ் தட் ஹீட்டிங் கெப்பாசிட்டி, இந்த கோல்டை ஹீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும்ல அதுக்கு. பாருங்க இங்க வரும்போது சிரஸ் கிளவுட்ஸா மாறிச்சு பாருங்க, நார்மல் ஃபேர் வெதர் கிளவுட்ஸ். இங்கதான் ரெயின் பேரிங் கிளவுட்ஸ், இங்க மட்டும்தான் வந்து மழையை கொடுக்கும், இங்க மழை கொடுக்காது. இங்க பாருங்க சிரஸ், சிரோஸ்டேட்டஸ், ஆல்டோஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ், நிம்போஸ்டேட்டஸ், இட் வில் ஹேவ் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வார்ம் ஃப்ரண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்ககிட்ட சொன்னது ஆல்ரெடி, கிளைமேட்டை பாதிக்கக்கூடியது எது எதுன்னு கேட்டால் லாட்டிடியூட் பாதிக்கும், 0 டிகிரி ஈக்குவேட்டரில் லோ ப்ரெஷர், 30 டிகிரியில் ஹை ப்ரெஷர், 60 டிகிரியில் லோ ப்ரெஷர், ஃப்ரண்டால் 90 டிகிரியில் ஹை ப்ரெஷர். ஸோ லாட்டிடியூட் போக போக நீங்கள் 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு போக போக உங்கள் டெம்பரேச்சர் ஜென்ரலாக குறையும். ஸோ ஒரு கிளைமேட்டை பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட். புரியுதுங்களா? டிராபிக் ஆஃப் கேன்சர் கோயிங் த்ரூ தி இந்தியா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்னொன்று என்ன சொன்னேன், ஆல்டிடியூட் சொன்னேன். கரெக்டா? ஆல்டிடியூட் இங்கிலேருந்து வர கோல்டு விண்ட்ஸ் ஃப்ரம் சைபீரியா வால் மாதிரி இருந்து யார் காப்பாத்துறாங்க இந்தியாவை? ஹிமாலயாஸ். ஸோ ஆல்டிடியூடு கூட ஒரு விதமாக உங்கள் கிளைமேட்டை வந்து உங்கள் கிளைமேட்டை வந்து இம்பேக்ட் காட்டும். உங்கள் கிளைமேட்டை உங்களுக்கு வந்து கோல்டாக வச்சுருக்கணுமா, ஹாட்டாக வச்சுருக்கணுமா, வார்மாக வச்சுருக்கணுமான்றது ஆல்டிடியூட் கூட ஒரு வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து சைபீரியாவிலேருந்து யூ வில் கெட் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் விண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்.
ஹை ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவில் டிசெண்டிங்காக இருக்கும், மோஸ்ட்லி அது கோல்டாக இருக்கும். சில இடத்துல வார்மாக இருக்கிற இடத்துலையும் வந்து இதாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல மழை பெய்யாது. அந்த இடத்துல ஹை ப்ரெஷரில் மழை பெய்யாது. லோ ப்ரெஷரில் என்ன பெய்யும்? அப்பர் ஏர் சர்க்குலேஷன் என்ன? ஜெட் ஸ்ட்ரீம். வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்சஸ்னா என்ன? உங்களுக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் நான் சொன்னது எது? வின்டர் ரெயின்ஃபால் டூரிங். பிளானட்டரி விண்ட்ஸ்னு என்ன ஆல்ரெடி சொன்னேன், ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வருமா கொண்டு வராதா? கொண்டு வரும். ஏன்னா மழை கொடுக்குற இடத்துல மழை கொடுக்கும், மழை கொடுக்காத இடத்துல மழை கொடுக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிளானட்டரி விண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதான் வெஸ்டர்லி, போலார், ஈஸ்டர்லி எல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தாச்சுல. எனி டவுட்ஸ் யூ ஹேவ் இன் திஸ்? உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னு என்னென்னு பார்த்தோம், டுவர்ட்ஸ் த ரைட்டு, டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இது ஏன் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன்னா, மான்சூனில் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு போவோம், இது வந்து லெஃப்ட்டுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி தான் நார்த் ஈஸ்டில் தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்? ட்ரேட் விண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். 30 டிகிரிலேருந்து 0 டிகிரிக்கு இப்படி தான் போகும். ஆனால் ஜூன் மாதத்தில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்படி மாறும். அப்படின்னா இப்படி வராம எப்படி இப்படி போகும். இது என்ன மாற்றம்? தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன், ரிவர்சல் ஆஃப் தி விண்டு. இப்போ இங்க விண்டு ரிவர்ஸ் ஆகுதுல, இந்த ரிவர்சல் பேரு மாசம்னு வச்சிருந்தாங்க. அது அரபிக் வேர்டு. அரேபியன் டிராவலர்ஸ் வந்து, அரேபிக் டிராவல்ஸ் வந்து நீங்க வந்து அரேபியன் சீலையும் இந்தியன் ஓஷன்லையும் டிராவல் பண்ணும்போது இந்த ஜூன் டு செப்டம்பர் மாசம் மட்டும் அந்த விண்ட்ஸ் ரிவர்ஸ்ல போகும்போது அவங்க வச்ச பேர் அது. சீசனல் ரிவர்சல் ஆஃப் தி விண்ட் இஸ் கால்ட் as மாசம் ஆர் மான்சூன். ஹை பிரஷர் ஏரியா அங்க இருக்கும், லோ பிரஷர் ஏரியா இங்க இருக்கும். கரெக்டா? எப்போ? இது 30 டிகிரி. கரெக்டாமா? இப்படி வரும். ஆனா இது அப்படியே என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். அது லோ பிரஷர் ஏரியாவா மாறி இந்த ஏரியா, இந்த ஏரியா மாஸ்கரின். இந்த ஏரியா என்னவா? மடகாஸ்கர் பக்கத்துல இருக்கும். என்ன ஏரியா இது? மாஸ்கரின் ஹை பிரஷரா இருக்கும். இது ஆக்சுவலி மாஸ்கரின் ஹை பிரஷர்ல இருந்து என்ன ஆகும்? இந்த விண்டு இப்படி வரும். இந்த விண்டு இப்படி வரும். சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டு. சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டு இங்க வரும். இங்க வந்துட்டு பார்க்கும் ஈக்குவேட்டர் இதுதானே 0 டிகிரி. 0 டிகிரி. இது மேனுவல், நம்மளா வரைஞ்சது. ஆனா ITCZ இல்லது. நல்லா ஞாபகத்துக்கோங்க. இது என்னது இல்ல? IT இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் இது இல்ல. சரிங்களா? தெர்மல் ஈக்குவேட்டர் ஏதோ ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல தான் தெர்மல் ஈக்குவேட்டர்னா சன்னால வர ஈக்குவேட்டர். ITCZம் அதான். ஆனா 0 டிகிரி வந்து நம்ம பிரிட்டிஷ்காரன் வரைஞ்சது. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு பாத்துக்கோங்க. மே வரைக்கும், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் என்னது? ஈக்குவேட்டரும் இதுதான், ITCZம் இதுதான், எல்லாமே இதுதான். ஆனா ITCZ வந்து எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு? இப்போ இங்க இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏன்? லோ பிரஷர் இங்க இருக்கு. ஏன் இங்க லோ பிரஷரா இருக்கு? சன் நார்த்துக்கு இன்க்ளினேஷனால 23.5 டிகிரிஸ்ல ஹீட்டிங் அதிகமா இருக்கு. எங்க ஹீட்டிங் கம்மியா இருக்கு? ஈக்குவேட்டர்ல. எங்க அதிகமா இருக்கு? ஜூன்ல டிராபிக் ஆஃப் கேன்சர்ல. அப்ப இந்த இடத்துல அப்போ இந்த ITCZ இப்ப எங்க இருக்கு? இங்க இருக்கு. தெர்மல் ஈக்குவேட்டர் எங்க இருக்கு? டிராபிக் ஆஃப் கேன்சர். வெறும் 0 டிகிரி ஈக்குவேட்டர் மட்டும் தான், ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர் மட்டும் தான் இங்க இருக்கு. நல்லா கவனிங்க. நான் இங்க மாஸ்கரின்ல ஹை பிரஷர் வருது, நான் கிளம்பி வரேன் ஈக்குவேட்டர்ல போய் மழை கொடுக்கணும். நல்லா கவனிங்க. நான் ஈக்குவேட்டர் எங்க போய் கொடுக்கணும்? மழையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வரேன்? கரெக்டா இது சொமாலியா. சொமாலியாக்காரன் கூப்பிடுறான், வா 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 வந்துட்ட பாரு வந்துட்ட பாரு வந்துட்ட பாரு கிட்ட வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்ட வந்து சொமாலியாவை பார்த்து அந்த சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டு எங்க மாஸ்கரின் ஹைல இருந்து வருது, ஹை பிரஷர்ல இருந்து வருது லோ பிரஷருக்கு. இதுதான் லோ பிரஷர் நினைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து சொமாலியாவுக்கு வந்து சொமாலியன் மக்களை ஜஸ்ட் கிஸ் பண்ணிட்டு, சாரி இதுக்கு மேல என்னால ஒன்றும் உங்களை பண்ண முடியாது, நான் 0 டிகிரி ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டரை தாண்டிட்டா ரூல்ஸ் வந்து வேற, கோரியாலிஸ் ஃபோர்ஸ்ல நான் ரைட்டு திரும்பிடுவேன். இப்போ வரைக்கும் நான் ஏன் லெஃப்ட்ல வந்தேன்னா,
நான் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ல 0 டிகிரிக்கு கீழே லெஃப்ட்டுக்கு போவேன். ஆனா இங்க 0 டிகிரிக்கு அப்புறம் நான் ரைட்டுக்கு திரும்பிடுவேன். ஐம் சாரி, ஏய் இது வரைக்கும் வந்துட்டியடா அப்படின்றான் சொமாலியாக்காரன். இப்ப நம்ம சாப்பிடுற ஒரு தண்ணியும் ஒரு சொட்டு சொட்டு தண்ணி குடிக்கிற தண்ணியும் கேரளாக்காரங்க என்ஜாய் பண்ற மான்சூனும் எல்லாமே சொமாலியாக்காரன் விட்டு கொடுத்தது. புரியுதுங்களா? இங்க வந்துட்டானாமா, வந்தோடனே எப்படி என்னவாகுது? ரைட் டர்ன். என்னது? ரைட் டர்ன். இதுதான் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டு 0 டிகிரியை தாண்டினோடனே கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ல ரைட் திரும்பிட்டு இது அப்படியே சவுத் வெஸ்ட் மான்சூனா மாறிடும். என்னவா மாறிடும்? சவுத் வெஸ்ட் மான்சூனா மாறிட்டு எங்க வரைக்கும் போவோம்? இங்க வரைக்கும் போவோம். சோ டெக்னிக்கலா என்ன நான் சொல்றேன்னா, இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டர் என்னவா மாறிடுச்சுன்னா 25 டிகிரி சவுத்தா மாறிடுச்சு. இது என்னவா மாறிடுச்சுன்னா 0 டிகிரியா மாறிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது 25 டிகிரி சவுத்து, இது டிகிரியா மாறிடுச்சு. அதனாலதான் சீசனல் ரிவர்சல் ஆகுது விண்டு. திரும்பி திரும்பி சொல்லுவேன், நீங்க டயர்டாகி டார்ச்சர் ஆகி ஐயா சாமி விட்டுருன்னு சொல்ற வரைக்கும் போகுது. புரியுதுங்களா? ஹை பிரஷர் மாஸ்குலின்ல இருந்து வந்து அப்படியே ரைட்டுக்கு. கரெக்டா? இவன் யாரு? டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் 30 டிகிரில. அதுவும் கிளைமேட்டை எஃபெக்ட் பண்ணும். சரியாமா? மெரிடியன் இது லிங்க் சொல்றேன் பாத்தீங்களா? டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல. அடுத்தது டிராபிக்கல் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்சஸ். சைக்ளோன்ஸ் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் மான்சூன் இப்படி வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து இங்க இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸை மொத்தமாக வந்து மழை பெஞ்சிட்டு ஒரு பிரான்ச் வந்து இப்படி போவோம், இன்னொரு பிரான்ச் இப்படி வந்து இப்படி போவோம், இன்னொரு பிரான்ச் இப்படி போயிட்டு இப்படி வந்து போவோம். 3 பிரான்ச்சும் உத்தரப்பிரதேசில் மீட் பண்ணும். மொத்தம் 3 பிரான்ச்சு. இது வந்து மலபார் பிரான்ச்சு, மலபார் ஓட்டெக்ஸ், இது உத்கல் ஓட்டெக்ஸ், இது நார்த் ஈஸ்ட் பிரான்ச். யார் ஒருத்தங்க நார்த் ஈஸ்ட் மான்சூனும் ரெயின்ஃபால் மேப்பும் பக்காவா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெஜிடேஷன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ளோரா அண்ட் ஃபானா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாயில்ஸை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து மினரல்ஸை வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கிட்ட படித்த மாதிரி கணக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த மான்சூன் ரெயின்ஃபால் மேப் வந்து ப்ராப்பராக படித்தா யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் தி ஜியாகிரபி. அக்ரிகல்ச்சரை பற்றி இப்போ கவலைப்படவே தேவையில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நான் சொன்னது. யார் வந்து இதை நோட்டீஸ் பண்ணது? அராப் டிராவலர்ஸ் வந்து ரீஜனல் ரிவர்சல் ஆஃப் தி விண்டை என்னென்ன மோசம்னு வச்சாங்க பேர். சரிங்களா? அரபிக் வேர்டு ஐடிசிசட் அங்கே இருக்கணும். ஆனால் எங்கே போகுது? ஐடிசிசட். இப்போ இது ஐடிசிசட் சவுத்தில் இருக்கும்போது டாபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருக்கும்போது என்ன அர்த்தம்? ஜனவரி. இந்தியாவில் ஜனவரின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது இங்க வரும்போது எப்போன்னு அர்த்தம்? ஜூன்னு அர்த்தம். இங்க இருக்கும்போது மார்ச் இல்லைன்னா செப்டம்பர்னு அர்த்தம். ஐடிசிசட் தான் தெர்மல் ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். சன்னால இன்டியூஸ் பண்ணது, இன்க்ளினேஷன் ஆஃப் தி எர்த்தால வருது. ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு தெர்மல் ஈக்குவேட்டர் ஆர் நாட் ஈக்குவல் டு ஐடிசிசட். புரியுதா? ஸோ இங்க ஈக்குவேட்டர் இருக்கு, இங்க ஐடிசிசட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? இப்படி வர விண்டு இப்படி டைவர்ட் ஆகுது. அதான் மான்சூன். ஹை பிரஷர் ஏரியா கரெக்டா? இங்க வரைக்கும் வந்து ஐயா சாமின்னு முடியாம இப்படி போயிரு. ஸோ இந்தியன் மான்சூன் வந்து பயங்கரமாக வந்து இருக்கணும் அப்படின்னா டிபெட்டன் பிளாட்டியூ பயங்கரமான லோ ப்ரெஷர் ஏரியாவை ஃபார்ம் பண்ணும். இவன் தான் இந்த மாஸ்கிரின் ஹைன்னு சொன்னல, இந்த இடத்துல மாஸ்கிரின் ஹை
இவன் தான் இவனை கூப்பிடுவான் வான்னு. ஸோ டிபெட்டன் பிளாட்டியும் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவும் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க சவுத் அமெரிக்கால ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. மான்சூன் வந்து எஃபெக்டட் பை எல் நினோ அண்ட் லா நினா. அப்படின்னா என்ன? எல் நினோ அப்படின்னா பாய் சைல்டுன்னு அர்த்தம். லா நினா அப்படின்னா என்னன்னா ஸ்பானிஷ்ல கேர்ள் சைல்டுன்னு அர்த்தம். என்னன்னா கண்டங்கள் தாண்டி போனாலும் பல கடல்கள் தாண்டி போனாலும் மனுஷனோட புத்தி கீழ் புத்தி அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது ஒரு பெரிய சொல்லா இருக்கும். எல் நினோ அப்படின்றது ஒரு டெம்பரரி ஃபெனமனா. ஒரு 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 சர்டன் 15 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச். எங்க சார் அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரு அண்ட் சிலே ஏரியா, சவுத் அமெரிக்கால சவுத் பசிபிக் ஓஷன்ல வர விஷயம். புரியுதாம? இந்த எல் நினோ வர்றது 15ல இருந்து 20 நாள். இந்த இடத்துல எப்பவுமே ஹை பிரஷர் தான் இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஹை பிரஷர் இருக்கும்னா இந்த இடத்துல கோல்டு கரண்ட் போயிட்டு இருக்கு, பெருவியன் கரண்ட் போயிட்டு இருக்கு. கோல்டு கரண்ட் அப்படின்னா ஓஷன் வாட்டர் வந்து கோல்டா இருக்கும். கோல்டா இருந்தா அந்த இடத்துல ஹை பிரஷர் தான் இருக்கும். ஹை பிரஷர் இருந்தா இந்த இடத்துல நோ ரெயின்ஃபால். என்னது? யூ வில் நாட் கெட், எந்த ரெயின்ஃபாலும் இங்கே இருக்காது. அதுதான் கான்செப்ட். ஆனா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல என்ன ஃபார்ம் பண்ணும்? லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அங்க வார்ம் வாட்டர் வந்து இந்த கோல்டு வாட்டரை 20 நாளைக்கு ரிப்ளேஸ் பண்ணும், அதை வந்து முழுங்கிரும். அந்த வார்ம் வாட்டர் வரதுனால திடீர்னு பெரு அண்ட் சிலே ஏரியால மழை இஷ்டத்துக்கு பெய்யும். 3 வருஷமா மழையே பார்க்காத பெருமக்கள் சிலே மக்கள் சந்தோஷம் அடைஞ்சு அதுக்கு வச்ச பேரு ஆண் குழந்தை எல் நினோ. என்ன கொடுமைன்னா இது 20 நாள் என்ஜாய் பண்ணது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கோல்டு விண்டு, கோல்டு கரண்ட் இந்த இடத்துல திரும்பி ஹை பிரஷரை கிரியேட் பண்ணும். அந்த கோல்டு கரண்ட் பாத்தீங்கன்னா 4 மடங்கு 8 மடங்கு ஸ்ட்ராங்கா வரும் அண்டார்டிகால ஏரியால இருந்து, சதன் போல்ல இருந்து. அது வரும்போது இவங்களால பயங்கரமான வறட்சியை பார்ப்பாங்க, பயங்கரமான ஒரு ட்ரைனஸை பார்ப்பாங்க. ஏண்டா 20 நாள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொடுமையை பார்ப்பாங்க. அதோட பேரு லா நினா. ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹை பிரஷர் வித் தி லோ பிரஷர் வித் தி ஹை பிரஷர், ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி வார்ம் வாட்டர் வித் தி கோல்ட் வாட்டர் கம்மிங் ஃப்ரம் தி போலார் ஏரியா. இது நல்லா வச்சுக்கோங்க. கோல்டு ஏரியால, கோல்டு போலார் ஏரியால இருந்து வர வார்ம் வாட்டரை ரிப்ளேஸ் பண்ண வர ஒரு கான்செப்ட் தான் லா நினா. அதுக்கு ஏன் கேர்ள் சைல்டுன்னு வச்சிருக்காங்கன்னா வறட்சி, ட்ரைனஸ். அப்படின்னா சோசியாலஜி பேசிக்ஸ் கூட பெரு சிலேக்கு தெரியாது. பெண் குழந்தைன்னா வறட்சி, பெண் குழந்தைன்னா கெடுதல், ஆண் குழந்தைன்னா நல்லதுன்னு எடுத்து வச்சிருக்கான். இங்கல இருந்து பெரு சிலே எவ்வளவு தூரம்? இங்க மட்டும் கள்ளிப்பால் இல்லம்மா, அங்கேயும் அதே கான்செப்ட் தான் ஓடுது. மனுஷன் எங்க போனாலும் புத்தி பின் புத்தி தான், உருப்படவே மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இவன் இப்படி சொல்றான்ல, சரியா? இப்ப நான் ஒரு கான்செப்டை சொல்றேன் பாருங்க. இவன் வந்து எல் நினோ வந்தா கெடுதல்ன்றான், சரி நல்லதுன்றான். லா நினா வந்தா கெடுதல்ன்றான், கரெக்டா? ஆனா நல்லா கவனிங்க, இங்க ஹை பிரஷர் இருந்தாதான் இங்க லோ பிரஷர் இருக்கும். இங்க லோ பிரஷர் இருந்தாதான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால உங்களுக்கு மாஸ்கரின் மடகாஸ்கர் ஏரியால ஹை பிரஷர் இருக்கும். அங்க ஹை பிரஷர் இருந்தாதான் எங்க லோ பிரஷர் இருக்கும்? நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா, டிபெட்டல் ஏரியால லோ பிரஷர் இருக்கும். சோ பக்காவா நம்மளுக்கு வந்து அழகா மழை பெய்யும்.
அப்பனா இவனுக்கு லானினா இருக்கும்போது, இவனுக்கு கோல்டு ஹை பிரஷர் இருக்கும்போது நம்மளுக்கு மழை அதிகமா பெய்யுது. அப்பனா என்ன, அது வந்து நம்மளுக்கு என்ன குழந்தை? அப்போ எல்லினோ நம்மளுக்கு பெண் குழந்தை நல்லதானே அர்த்தம். 3 வருஷம் பெண் குழந்தை நல்லது நம்மளுக்கு. அவனுக்கு 15 நாள் தான். ஆனா எல்லினோ இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 வருஷம் வரைக்கும் பிரேக் இன் மான்சூன் வராது. ஏன்னா வார்ம் வாட்டர் வந்து இந்த கோல்டு வாட்டர் ரிப்ளேஸ் பண்றதுக்கு 3 வருஷம் ஸ்லோவா தான் ரிப்ளேஸ் பண்ணும். 3 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ பிரேக் இன் மான்சூன். அந்த பிரேக் கிடைக்கும். ஏன் அந்த பிரேக் கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல லோ பிரஷர் ஆகும்போது நல்லா கவனிங்க, வார்ம் வாட்டர் வரும்போது இந்த இடத்துல என்ன வரும்? ஹை பிரஷர் வரும். அந்த பக்கத்துல வந்து மேஸ்குலின் ஏரியால லோ பிரஷர் ஆகும். லோ பிரஷர்ல இருந்து விண்டு வெளியே போகாது. லோ பிரஷர்ல இருந்து விண்டு வெளியே போகாது. அப்பனா பிரேக் இன் மான்சூன். புரியுதுங்களா? கிளியர்? எல்னினோ. சோ ஒரு விதமாக இங்க என்ன சார் சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருந்து இங்க இந்த ஜிலேபி டயக்ராம் இங்க இப்படி நடக்கும். சோ இங்க ஹை பிரஷர் இருக்கும்போது இங்க கீழே இறங்குதுன்னு அர்த்தம் ஏர் பார்சல். இங்க லோ பிரஷர் இருக்கும்போது இங்க மேல போகுதுன்னு அர்த்தம். இது பேர் வாக்கர் சர்க்குலேஷன். என்ன சர்க்குலேஷன்? வாக்கர் சர்க்குலேஷன். சதர்ன் ஸ்பெசிபிக் ஓஷன்ல நடக்கிறதுனால எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். ஆசிலேஷன்னா சுத்துறது, என்சோ அப்படின்வாங்க. எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். இது வாக்கர் சர்க்குலேஷன், ரிவர்ஸ் வாக்கர் சர்க்குலேஷன் சொல்லி கூட சொல்லுவாங்க. ரிவர்ஸ் எப்ப ஆகும்? எல் நினோ வரும்போது, லா நினோ வரும்போது. நான் சொன்னதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்ம் வாட்டர் ரிப்ளேஸ் பண்ணும். இதுதான் கோல்டு வாட்டர் எக்ஸ்ட்ரீமா வந்து அந்த வார்ம் வாட்டர் ரிப்ளேஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு மழை பெய்யாது. இப்ப புரியுதாங்க பாருங்க. இது பெரு, இது கோல்டு கரண்ட். இந்த கோல்டு கரண்ட் மழை பெஞ்சு 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 இது மழை பெய்யாது. இந்த பக்கத்துல மழை பெஞ்சு 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 இந்த வார்ம் வாட்டர் ஸ்லோவா எங்க மூவ் ஆகுது? இந்த பக்கம் மூவ் ஆகும். 3 வருஷத்துல இந்த பக்கம் போய் மூவ் ஆகி இங்க இருக்கிற பெருவியன் கரண்ட்டை, கோல்டு கரண்ட்டை இந்த வார்ம் வாட்டர் வந்து ரிப்ளேஸ் பண்ணும். ரிப்ளேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு லோ பிரஷர் ஆகி மழை பெய்யும். அதுவும் எத்தனை நாளைக்கு? 20 நாளைக்கு. அதுக்கே எல் நினோன்னு வச்சிட்டான் பேர. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரிவிட்டிங்கா ஒண்ணு வரும் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி மான்சூன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் டு நவம்பர்ல வர்றதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஆனா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து ஜனவரி டு ஜூன்லயும் இருக்கும். ஆனா அக்டோபர்ல வர நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி எல் நினோக்கு அப்புறம் வர கோல்டு கரண்ட் பேரு தான் லானினா. பொதுவா கோல்டு கரண்ட் இருந்தா அது லானினா இல்ல. புரியுதா? எல் நினோக்கு அப்புறம் ரிவிட் அடிக்க வருது பாத்தீங்களா? அத வர அதுக்கு முன்னாடியும் கோல்டு கரண்ட் தான் இருந்திருக்கு. ஆனா அந்த கோல்டு கரண்ட் வந்து வார்ம் கரண்டால ரிப்ளேஸ் ஆகி அப்ப எல் நினோ வந்து அந்த எல் நினோவை திரும்பி முழுங்குறதுக்காக டபுள் தி இம்பாக்ட் ஓட வர கோல்டு கரண்ட் தான் லானினான்னு கூப்பிடப்படுவாங்க. புரியுதுங்களா? வார்ம் வாட்டர் மூவ்மெண்ட் ஆகி என்ன ஆகுதுமா? இந்த இடத்துல டெம்பரரியா மழை பெய்யுது. Patterns in many parts of the world are affected by a cyclic. அந்த பக்கம் சவுத் அமெரிக்கா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா ஏரியா. சவுத் அமெரிக்கா பக்கம் பெருவியன் கரண்ட்,
இந்த பக்கம் வார்ம் ஏர் பார்சல் மேலே போகும், அந்த இடத்துல என்ன ஆகும், கோல்டு ஏர் பார்சல் கீழே போகும். அது டிசெண்டிங் ஏரியா, பெருவெனி ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, ஆஸ்திரேலியா பக்கம். அந்த பக்கம் மழை பெய்யாது. அப்படியே வந்து என்ன ஆகுது, இந்த பக்கம் போய் டிசெண்ட் ஆகி திரும்பி இப்படி வரும். இதுதான் நான் சர்க்குலேஷன் சொன்னேன், எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சொன்னேன். ஸ்லோவா இந்த வார்ம் வாட்டர் எங்க மூவ் ஆகும், அந்த பக்கம் மூவ் ஆகும். La Nina, heavy water coming and replacing the warm water. This is El Nino, warm water. La Nina, heavy or cold water coming from the poles and replacing the warm water close replacement. So circulation, and that circulation will be reversed in El Nino. El Nino வரும்போது அந்த circulation reverse மாறும். Reverse Walker circulation. This is Walker circulation. Walker கண்டுபிடிச்சார். In this animation, we're going to look at the cycle of La Nina and La Nina. First normal conditionsல வரது La Nina இல்ல, cold current பேரு. எல்னினோக்கு அப்புறம் வரதுதான் லானினா. தெர்மோக்ளைன்னா டெம்பரேச்சர் டிராப் அதிகமா இருக்கிற இடம்னு அர்த்தம். இது வந்து ஓஷன், அது வந்து ரைட்ல இருக்கிறது வந்து பெரு, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஸோ அந்த பக்கம் ஹை ப்ரெஷர் ஏரியா, இந்த பக்கம் லோ ப்ரெஷர் ஏரியா. உங்களுக்கு விண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு மழை அங்கே பெய்யும். This red line represents the equator. This is Australia and New Guinea, and Asia would be out of view on this side. So as these trade winds blow, the air eventually rises in low pressure systems and creates a lot. இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த வார்ம் ஏர் பார்சல் மேலே போகும், அந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இது புரியாம நீங்க ஜியோகிராஃபிக்குள்ள வந்திருந்தா எல்லாமே நரகம். எதுக்கு அந்த ஜிலேபி டயக்ராமுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான்னு புரியுதா? புரியுதுங்களா? கிளாக் வைஸ் சர்க்குலேஷன். இது என்னது? கிளாக் வைஸ் சர்க்குலேஷன். அங்க ஃபுல்லா மழை பெய்யறதுனால அந்த மழை தண்ணி என்ன ஆகும், வார்ம் வாட்டர் இந்த பக்கம் வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. ஸோ திரும்பி அந்த ஃபுல்லாவே எங்க வரும், இந்த பக்கம் வந்து கோஸ்டல் விண்ட்ஸ் இந்த பக்கம் பெருவியன் சைட்ல வந்து ரிப்ளேஸ் பண்ணும். சதர்ன் ஆசிலேஷன். அப்படியே வார்ம் வாட்டர் வந்து அப்படியே கோல்டு வாட்டர் ரிப்ளேஸ் பண்ணும். அந்த நேரத்தில் எல் நினோ எங்க, பெரு, சிலேல, சவுத் அமெரிக்கா ஒரு 20 டேஸ்க்கு மழை பெய்யும். திரும்பி அப் வெல்லிங் இங்க ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, ரைட் சைட்ல. இதுல அப் வெல்லிங்னா அப்படியே தண்ணி கொண்டு வந்து கொட்டுறது ஸ்டார்ட் ஆகும். அது எப்பன்னா லா நினா டெவலப் ஆகும் 20 நாளைக்கு அப்புறம். அந்த வறட்சியை தாங்கவே முடியாது. ஏன்டா 20 நாள் மழை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி ஆக்கி விட்டுருவான். இது ரிவர்ஸ் பாத்தீங்களா? இந்த இடத்துல மழை பெய்யுது, இந்த இடத்துல ரைசிங், இந்த இடத்துல டிசெண்டிங். இந்த பக்கம் டிசெண்டிங் இருக்கும்போது இந்தியால அடி. எல் நினோ அவனுக்கு வந்தா நம்மளுக்கு அடி, லா நினா அவனுக்கு வந்தா நம்மளுக்கு இடி மழை. புரியுதுங்களா? அப்படியே ஏஞ்சி நிக்குது பாத்தீங்களா இந்த பக்கம் அப்ப தூக்கி வாங்கி வச்சு அப்படியே வந்து எல்லாத்தையும் அற அறன்னு விடும். பெண் குழந்தையா சொன்ன நீ பெண் குழந்தை, ஆண் குழந்தையா சொன்ன நீ வாடா வாடான்னு சொல்லி. புரியுதுங்களா? இப்ப எப்படி பெண்கள் எல்லாம் மூவ்மெண்ட் மாதிரி பண்றாங்க,
ஃபெமினிசம், ஃபெமின் மூவ்மெண்ட்லாம் அந்த மாதிரி உமன் ரிலேட்டட் மூவ்மெண்ட் மாதிரி இதெல்லாம். El Nino is a Spanish word meaning the child. It refers to baby cries as this current starts flowing during Christmas. இது பாலிஷ்டா சொன்ன வார்த்தை, என்சிஆர்டிலேருந்து நான் பிக் பண்ண வார்த்தை இது. பட் ஆனால் உண்மை என்னன்னா பாய் சைல்டு அண்ட் கேர்ள் சைல்டு. சரிங்களா? சரி, இது வந்து ஸ்பானிஷ் வேர்ல்டு ஃபார் தி சைல்டு அப்படின்னு என்சிஆர்டியில் அவ்வளோ பாலிஷாக எழுதியிருக்கான். ஆனால் அக்கார்டிங் டு த சோர்சஸ் it is termed as boy child and girl child. So El Nino is good for India? No. Break in monsoon. La Nina is okay. சீசன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஹாட் வெதர் சீசன், ரைனி சீசன், ரிட்ரீட்டிங் சீசன், கோல்டு வெதர் சீசன். The cold weather season is normally taken as January to March. This is taken as April, May. This is taken from June to September. This is October to December. Seasons are coming to India or to the world. Point number one, because of the inclination of the earth and also revolution of the earth. And one more thing, இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நான் ஒரு பாயிண்ட்டை சொல்ல ட்ரை பண்ணுவேன், புரியலன்னா இந்த வீடியோவை திரும்பி இந்த இடத்துல திரும்பி பாருங்க. இந்த கோல்டு வெதர் சீசன் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் தான் பிளானட்டரி விண்ட்ஸ் இந்தியா மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அக்செப்டட். இந்த இடத்துல 30 டிகிரிலேருந்து நார்த்லேருந்து 0 டிகிரி ஈக்குவேட்டருக்கு ஃப்ளோ ஆகிற விண்டு தான் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இம்பேக்ட் தான் இந்த கோல்டு வெதர் சீசன். அக்செப்டட். இந்தியா மேலே வர விண்டு எது? இந்த விண்டு. இந்த இடத்துல மான்சூன் இருக்குமா? இருக்கக்கூடாது. ஜூனில் தான் ரிவர்சல் ஆகுது. புரியுதா? ஜூனில் தான் சன்னோட இன்டென்சிட்டி டிராபிக் ஆஃப் கேன்சரில் அதிகமாகும். ஐடிசிஇசட் எங்கே இருக்கும்? ஜூனில் நார்தர்ன் பிளேன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும், டிபெட்டன் பிளாட்டியூல இருக்கும். அக்செப்டட். ஓகே. இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேடு விண்டு மழை கொடுக்குமா இந்தியாவுக்கு? எங்கேயுமே கொடுக்காது. எங்கேயுமே கொடுக்காது. கோரமண்டல் கோஸ்ட்லையும் கொடுக்காது, தமிழ்நாடுக்கும் கொடுக்காது, யாருக்குமே கொடுக்காது. ஆனா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு தான். புரியுதுங்களா? அப்புறம் ஜனவரி டு மார்ச் பார்த்துட்டீங்க. இந்த ஏப்ரல் மேல லோ பிரஷர் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். எங்க? நார்தர்ன் பிளேன்ஸ் ஆஃப் இந்தியால கிரியேட் ஆயிட்டு இருக்கும்னு நான் சொன்னேன். கிரியேட் ஆகி முடிஞ்சிரும் நான் சொல்ல. இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் வந்துதான் உங்களுக்கு கால் பைசாக்கி, பர்தோலி சீர்ஹா, இது எல்லாமே எங்க உருவாகுது? அந்த வெஸ்ட் பெங்கால் ஏரியால கிரியேட் ஆகுது. ஏன்னா வாட்டர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால்ல வார்ம் கோல்டா இருக்கு, இந்த ஏரியா வந்து லேண்ட் வந்து வார்மா இருக்கு. இந்த ரெண்டு ஏர் பார்சல் மிக்ஸ் ஆகிற ஏரியா எந்த ஏரியா? அந்த பிளெயின்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பிளெயின்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்காலும் அசாம் ஏரியால. அதுதான் நம்ம கால் பைசாக்கி. என்ன பண்றதுன்னு தெரியாம ட்விஸ்டர்ஸ், சூறாவளிகள் கிரியேட் ஆகுது விண்ட்ல, காத்துல. புரியுதுங்களா? ஓகே. இந்த ஏரியால எங்கேயாவது மழை பெய்யுமான்னா அந்த கால் பைசாக்கி பர்தோலிச்சிருக்கா அந்த இடத்துல மழை பெய்யும். வேற எங்கேயாவது மழை பெய்யுமானா பெய்யாது. வேற எங்கன்னா இந்த மாதிரி கீழே மேங்கோ ஷவர்ஸ், பிளாசம் ஷவர்ஸ், கால் பைசாக்கி, பர்தோலிச்சிரா, இந்த மாதிரி வந்து டெம்பரரி விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ் தான் பெய்யும். இந்த இடத்துல பிளானட்டரி விண்ட்ஸுக்கு வேலை இல்லை. அக்செப்டட். இதுக்கு இந்த இடத்துல எந்த விண்ட்ஸோட வேலை? லோக்கல் விண்ட்ஸோட வேலை. இதுக்கு எந்த விண்ட்ஸோட வேலை? இது பிளானட்டரி விண்ட்ஸ். புரியுதுங்களா? இதனால மழை பெய்யாது, இதனால மழை பெய்யும். ஆனா சின்ன 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 சில இடத்துல. அக்செப்டட். அக்செப்டட். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. நீங்க படிச்சது அப்படியே கொண்டு வந்து சீசன்ஸ்ல கோவிக்கிறேன் இப்போ. புரியுதுங்களா? அப்புறம் ஜூனுக்கு வந்துட்டீங்க. ஜனவரி டு மே, ஜனவரி டு மார்ச் மழையே பெய்யாது இந்தியா ஃபுல்லா, 0. ஏப்ரல் டு மே 2 மாசத்துல அங்கங்க டெம்பரரியா பெய்யும். கால் பைசாக்கி, பர்தோலி சீர்ஹா, மேங்கோ ஷவர்ஸ்,
cherry blossom showers. Accepted? Assam, West Bengal, Odisha, Karnataka, Kerala. Accepted? Local winds. This is northeast trade winds. No use. This is local wind. Some use. ஓரளவுக்கு யூஸ். இப்போ நம்ம ஜனவரி டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 5 மாசம் கவர் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம 7 மாசம் கவர் பண்ணோம்னா இந்தியன் ஜியாகிரபி ஓவர், அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர். எந்த இடத்துல எப்ப மழை பெய்யுது, எங்க நடக்குது, எந்த இடத்துல நம்ம இருக்கோம் புரிஞ்சிடும். ஜூன் டு செப்டம்பர் இப்பதான் மான்சூன் எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு. ஜூன்ல டிராபிக் ஆஃப் கேன்சர்ல யார் இருக்கா? சன்னோட லோ பிரஷர். அந்த லோ பிரஷர் கிராஸ் பண்ணது யாரு? சன்னோட இம்பாக்ட். சன் வந்து திஷ்ட போட்டு உட்காந்துருக்கான் எங்க 23.5 டிகிரி நார்த்ல உட்காரும் போது அந்த இடத்துல டிபெட்டன் பிளாட்டியும் பயங்கரமான ஹீட் ஆகுது, நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவும் பயங்கரமா ஹீட் ஆகுது. இந்த ஹீட்டார் ஏரியா லோ பிரஷர் ஏரியா. இதுக்கு ஆப்போசிட்டா எங்க வந்து ஹை பிரஷர் கிரேட்டா இருக்கு? மெடகாஸ்கர் பக்கத்துல, ஆப்பிரிக்கா பக்கத்துல மாஸ்கரின் ஹைன்னு சொல்லுவாங்க. அத அந்த ஹை பிரஷர்ல இருந்து ஈக்குவேட்டர் ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர் வரையும் வரான், சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட் வரான். வந்த அப்புறம் ஈக்குவேட்டர் தாண்டோன்னு கோரியாலிஸ் போர்ஸ்ல லெப்ட்ல வந்துட்டு இருந்தது, உடனே ரைட்டுக்கு திரும்பி சொமாலியால இருந்து அப்படியே ரைட்டுக்கு திரும்பி இந்தியா பக்கம் வந்து 3 பிரான்ச்சா பிரிஞ்சு மலபார் ஓட்டெக்ஸ், உத்கல் ஓட்டெக்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் பிரான்ச் 3 பிரான்ச்சா பிரிஞ்சு 3 பிரான்ச்சும் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து கடைசியா வந்து மீட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன், மான்சூன் சொன்னேன். இது எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்கும்? லோ பிரஷர் இருக்கிற வரைக்கும் இருக்கும். லோ பிரஷர் இந்த இடத்துல எத்தனை நாள் இருக்கும்? 3 மாசம் தான் இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓவர். ஜூன் டு செப்டம்பர் 4 மாசம் முடிஞ்சு விட்டது இந்த இடத்துல. இது வந்து மான்சூனல் டைம். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் மழை பெய்யும், நல்லா கவனிங்க. ஆனா தமிழ்நாடு கோஸ்ட்ல மழை பெய்யாது. எல்லா இடத்துலயும் மழை பெய்யும். கோரமண்டல் கோஸ்ட், சதன் கோரமண்டல் கோஸ்ட், நெல்லூர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெய்யாது. இந்த நெல்லூர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்ரீட்டிங் மான்சூன். ரிட்ரீட்டிங் என்ன? அவன் சன்னு வந்து நார்த் டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் வந்தான், வந்துட்டு அப்படியே திரும்பி போவான்ல, எங்க போறான்? திரும்பி 0 டிகிரிக்கு போறான். 23.5 டிகிரில இருந்தவன் அப்படியே 0 டிகிரிக்கு அப்படியே கீழே போறான். இது எந்த மாசம்? ஜூன். அப்புறம் ஜூலைக்கு ஒரு பின்னாடி வைக்கிறான், செப்டம்பர், ஆகஸ்ட். செப்டம்பருக்கு பாத்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ், தெர்மல் ஈக்வினாக்ஸ்க்கு எங்க போயிடுறான்? வெர்னல் ஈக்வினாக்ஸ்க்கு, ஆட்டம் ஈக்வினாக்ஸ்க்கு, சாரி ஆட்டம் ஈக்வினாக்ஸ்க்கு, ஃபால் ஈக்வினாக்ஸ்க்கு எங்க போயிடுறான்? 0 டிகிரி ஈக்வேட்டர், ஜியோகிராபிக் ஈக்வேட்டருக்கு போயிடுறான். போயிட்டானா செப்டம்பர் 23, 21, 22க்கு போயிட்டாங்க. போயிட்ட உடனே அப்பனா சன்னோட இன்டென்சிட்டி எங்க இருக்கு? ஈக்வேட்டர்ல இருக்கு. அப்பனா எங்க இல்ல? நார்தர்ன் ஏரியால இல்ல, நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியால இல்ல. அப்போ செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல லேண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கெட்டிங் கூல்டு. கரெக்டா? கூல் ஆகுது. யார் இல்ல? சன் இல்ல. அப்ப ஹை பிரஷர் திரும்பி ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுது? நார்தர்ன் பிளேட்ஸ்ல. அப்போ வாட்டர் ஓட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வேறன்னு சொன்னேன். இந்தியா வந்து லேண்ட் வந்து கூல் ஆயிடுச்சு டக்குன்னு. ஆனா வாட்டர் வந்து அவ்வளவு சீக்கிரமா கூல் ஆகல. அவ்வளவு வாட்டர் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கிறது கூல் ஆகல. புரியுதுங்களா? அப்ப இன்னும் அங்க என்ன இருக்கு? வார்ம் இருக்கு. அங்க வார்ம் இருக்கும் போது அங்க என்ன இருக்கும்? எவாபரேஷன் இருக்கும். எவாபரேஷன் இருக்கும்போது வார்ம் ஏர் பார்சல் எங்க இருக்கும்? காத்துல இருக்கும். எங்க இருக்கும்? பே ஆஃப் பெங்கால் காத்துல இருக்கும். அக்செப்டட்? அக்செப்டட். புரியலனாலும் இந்த ஏரியாவை லூப்ல பாத்துக்கிட்டே இருங்க, வீடியோல புரியும். புரிஞ்சுதா? இப்போ வார்ம் ஏர் பார்சல் பே ஆஃப் பெங்கால் மேல இருக்கு. ஆனா அதை பிக்கப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிக்கப் பண்றதுக்கு ஆள் வேணும். அப்போ 0 டிகிரி கிட்ட சன்னு வந்துட்டான்னா அந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் திரும்பி வந்துரும்ல. ஜனவரி டு மார்ச்ல இருந்த இந்த நார்த் ஈஸ்ட் பிளானட்டரி விண்ட் திரும்பி வந்துரும். இவன் ஏன் போனா? இவன் வந்ததுனால அவன் போனான். இவன் ஏன் திரும்பி வந்தான்? சன்னு போயிட்டான் ஜியோகிராபிக் ஈக்வேட்டர் கிட்ட. அப்ப திரும்பி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் 30 டிகிரில இருந்து 0 டிகிரி ஃப்ளோ ஆரம்பிக்கும். கரெக்டா? ஆகும்போது அவன் வரும்போது 30 டிகிரில இருந்து பே ஆஃப் பெங்கால கிராஸ் பண்ணுவான். கிராஸ் பண்ணும்போது அந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அக்டோபர்ல என்ன பண்ணுவான்? அந்த ஏர் பார்சல, வார்ம் ஏர் பார்சல பிக்கப் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து எங்க கொட்டுவான்? சதன் ஆந்திரா, whole Tamil Nadu coast. It is called as north east monsoon.
நல்லா கவனிங்க, இதே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு தான் ஜனவரி டு மார்ச்லயும் தமிழ்நாடுல ஃப்ளோ பண்ணிட்டு இருந்தான், தமிழ்நாடுக்கு வந்துகிட்டு இருந்தான். ஆனா அவன் ட்ரை. பே ஆஃப் பெங்கால்ல பிக்கப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா வாட்டர் இஸ் கூல். வாட்டர் அந்த நேரத்தில் வின்டர் சீசன் கூல். வார்ம் ஏர் பார்சல் எங்க இருக்காது, பே ஆஃப் பெங்கால்ல இருக்காது. ஆனா ஜனவரி ஜூன் டு செப்டம்பர்ல பெஞ்ச மழையில மாய்ச்சரும் இருக்கு, காத்துல மாய்ச்சரும் இருக்கு, பிளஸ் வார்ம் வாட்டர் கொடுக்கிற ஏர் பார்சலும் இருக்கு. இது மொத்தமா அள்ளிட்டு கொண்டு வந்து எங்க கொடுக்குது, தமிழ்நாடு கோஸ்ட்ல மழை கொடுக்குது. இதுதான் ரிட்ரீட்டிங் மான்சூன். ரிட்ரீட்னா என்ன, நான் வந்து பிளாக ரிட்ரீட் பண்ணுவாங்கல்ல, திரும்பி இறக்குறது, கொடி இறக்குறது, கொடி. அதே மாதிரி மான்சூன் ரிட்ரீட்னா என்னன்னா, ரிட்ரீட்டிங் மான்சூன் என்னன்னா, நான் வந்து ஜூன் டு செப்டம்பர்ல உள்ள வந்தேன், இப்ப நான் எங்க போறேன், ரிவர்ஸ்ல போறேன். இன்னும் யார் ரிப்ளேஸ் பண்றா, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் ரிப்ளேஸ் பண்றான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனவரி டு மார்ச்ல மழை கொடுத்துச்சா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்? கொடுக்கல. ஆனா அதே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் எங்க அக்டோபர் டு டிசம்பர்ல மழை கொடுக்குது. மழை கொடுக்கிற டைம் தான் நீங்க ரிட்ரீட்டிங் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லணும். மழை கொடுக்காத டைம் கம்முன்னு விட்டுருணும். இது ரெண்டுமே சேம் விண்டுமா, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு, இதுவும் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு தான். ஆனா இவன் டம்மி, இவன் மழை கொடுக்குறான். அதனால இவன் நார்த் ஈஸ்ட் மான்சூன், இவன் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு. புரியுதுங்களா? நார்த் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். சோ இப்போ பக்காவா சொல்லுங்க, சீசன்ஸ்ல குமிச்சு ஜனவரி டு மார்ச் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், பிளானட்டரி விண்ட், ட்ரை விண்ட் from the Central Asia, no use, no rainfall anywhere. April May total heating, local winds here and there. June to September replacement of the northeast trade wind with monsoon, southwest monsoon, with southwest monsoon wind. Southwest monsoon will give rainfall all over India. In September it will come back. In October again northeast trade wind will replace the advancing monsoon. சரிங்களா? அந்த போன மான்சூன் அட்வான்சிங் மான்சூன் சொல்லுவாங்க. இது ரிட்ரீட்டிங் மான்சூன். இப்போ ரிட்டர்ன் போனோடனே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் will come. North east trade wind will pick up the moisture in the air and will pick up the, எதை பிக்கப் பண்ணும், பெங்கால்ல இருக்கிற மாய்ச்சரையும் பிக்கப் பண்ணி எங்க வந்து கொடுக்கும், மலைய தமிழ்நாடு கோஸ்ட்ல வந்து கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்லி ஜனவரி டு டிசம்பர் கவர்ட். எப்படி லிங்க் சொல்ற பாருங்க, எல் நினோ வந்த அப்புறம் தான் நம்ம லா நினான்னு சொல்லுவோமோ, அட்வான்சிங் மான்சூன் வந்த அப்புறம் தான் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் நம்ம ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை, அதுல மாய்ச்சர் பிக்கப் பண்ற கெப்பாசிட்டி இல்லை. ஆனா இப்ப அதே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் பலமா வருது. யாரால? ஆல்ரெடி மழை கொடுத்ததுனால, ஆல்ரெடி அந்த வாட்டர் வார்மா இருக்கிறதுனால. அண்டர்ஸ்டுட்? 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 இது லூப்ல பார்த்துக்கிட்டே இருங்க, சீசன்ஸ் எப்படி வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ரெவல்யூஷன் அண்ட் இன்க்ளினேஷன். சரிங்களா? இது வந்து ஜூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது செப்டம்பர், டிசம்பர், மார்ச். ஜூன் சம்மர் சால்ஸ்டேஸ் நார்த்ல, வெர்னல் ஈக்வினாக்ஸ் ஸ்ப்ரிங் மார்ச். ஜூன் சரி டிசம்பர், இது வந்து ஜூன்னா இது வந்து சம்மர் சால்ஸ்டேஸ்னா, இது வந்து செப்டம்பர் ஆட்டம் ஈக்வினாக்ஸ், இது வந்து டிசம்பர் வின்டர் சால்ஸ்டேஸ். தமிழ் நார்தன் ஹெமிஸ்பியர்ல வின்டர், அதனால வின்டர் சால்ஸ்டேஸ். ஆனா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர். இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு வெர்னல் ஈக்வினாக்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் மார்ச். ஸோ ஜூன், செப்டம்பர், ஜனவரி, மார்ச். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்தன் சைடு வந்து இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சன், அதனால சம்மர். இது பக்கம் சதர்ன் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தி க்ளோசர் டு தி சன், சம்மர் இன் தி சவுத். Accepted? Accepted? Doubts? Summer solstice, winter solstice, vernal equinox, autumn equinox. So, இங்க 21st of March இங்க விழுது,
ஆனா இது வந்து உங்களுக்கு அப்படியே ஜூன்ல எங்க விழும், இங்க விழும், இப்படி போகும். திரும்பி செப்டம்பர்ல எங்க விழும், திரும்பி இங்கதான். திரும்பி டிசம்பர்ல எங்க விழும், இங்க. திரும்பி மார்ச்ல எங்க விழும், இங்கதான். திரும்பி ஜூன்ல எங்க விழும், இங்க. புரியுதுங்களா? காட்டுறேன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல ஜூன் 21 கரெக்டா? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல டிசம்பர் 22, 21 ஆஃப் மார்ச் ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் ஈக்வேட்டர், 23rd செப்டம்பர் ஆட்டம் ஈக்வினாக்ஸும் ஈக்வேட்டர். அது ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் போட்ட டயக்ராம் அப்படியே வருதா, அப்படியே வருதா, முடியுதா? இங்க பாருங்க, உங்களுக்கு நீட்டா சொல்லியிருப்பேன். ரைனி சீசன், சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரிட்ரீட்டிங் மான்சூன். சீசன்ஸை அந்த 4 இடத்துல போகிட்டுட்டேன். புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஷனா? திரும்பி 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 எத்தனை வாட்டி இந்த வீடியோ பார்த்தாலும் பாவம் இல்லை. பகவத்கீதையும் குரானும் பைபிளும் படிச்ச மாதிரி. புரியுதுங்களா? ஹாட் வெதர் சீசன் எல்லாமே நீங்க வந்து எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது, அந்த லூலாம் வரும்னு சொன்னேன், அப்புறம் அந்த கால் பைசாக்கிலாம் வரும்னு சொன்னேன், தண்டர் ஸ்டார்ம்ஸ் வரும்னு சொன்னேன், மான்சூன் சொன்னேன். இதுதான் வந்து அந்த மேஸ்கிரீன் ஹை, எங்க கீழே ஹை ப்ரெஷர்ல, அதுதான் வந்து லோ ப்ரெஷர் இன் டூரிங் த மான்சூன் டைம். சரிங்களா? இப்படி தான் பிரான்ச்சஸாக வரும். அட்வான்ஸ் அண்ட் ட்ரைனிங், ஹை ப்ரெஷர் அங்கே வருது. நான் ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கால் பைசாக்கி, மான்சூன் எல்லாமே சொல்லிட்டேன், எப்படி பிரான்ச்சஸ்லாம் பிரியும். புரியுதுங்களா? எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன்டு. ரைனி சீசனை பற்றி உங்களுக்கு எப்படி வரும், மாசின்றம் தான் வந்து ஹையஸ்ட் ரைன்ஃபால் பேரிங் ஏரியா, மான்சூன் ப்ரோப் எப்படி வரும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. ரைனி சீசன் முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த சீசன் என்னது, ரிட்ரீட்டிங் மான்சூன். திரும்பி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் என்ன ஆகும், அப்படியே ரிட்ரீட்டிங் மான்சூனாக வந்துட்டு பழைய மான்சூன் வந்து ரிட்ரீட் ஆகி எங்கே வந்து அந்த கோரமண்டல் கோஸ்டில் உங்களுக்கு யூல் கெட் தி ரைன்ஃபால். புரியுதுங்களா? ரிட்ரீட்டிங் மான்சூனால உங்களுக்கு சைக்ளோன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோரமண்டல் கோஸ்ட் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் மழை பெய்யும். அதுதான் நீங்கள் ரிட்ரீட்டிங் மான்சூன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? திரும்பி கோல்டு வெதர் சீசன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு நார்தர்ன் இந்தியா ஜனவரி டு அது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டால் வர இது. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் மேப்பு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நான் வந்து மொத்தம் 3 பிரான்ச்சாக பிரியும்னு சொன்னேன். நல்லா கவனிங்கம்மா, இந்த மேப்பு தெரியணும். இந்த மேப் தெரிஞ்சாதான் யூ வில் கெட் தி கிளாரிட்டி. இது ஒரு பிரான்ச்சு மலபார் ஓர்டெக்ஸ், லோ ப்ரெஷர். ஓல்டெக்ஸ்னா லோ ப்ரெஷர்னு அர்த்தம். விஓஆர் மலபார் ஓர்டெக்ஸ். இன்னொரு பிரான்ச் என்ன சொன்னேன், இப்படி வந்து இந்த இடத்துல உத்கல் ஓர்டெக்ஸ், உத்கல் ஓர்டெக்ஸ். 3வது பிரான்ச் என்னன்னு சொன்னேன், நார்த் ஈஸ்ட். இப்போ என்ன ஆகும்னா, இந்த மலபார் ஓர்டெக்ஸ்க்கு இந்த இடத்துல ஃபுல்லா மழையை கொடுக்கும். ஏன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஃபுல்லா இந்தியன் ஓஷன்லேருந்து கொண்டு வந்த மாய்ச்சர் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொட்டி தீத்துரும். ஸோ சரியான, அதனால தான் யூ வில் கெட் 400 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். எந்த இடத்துல, மலபார் ஏரியாவில். சில இடத்துல இந்த இடத்துலையும் மாசின்றம் என்ற ஏரியாவில், மேகாலயா சிறப்புஞ்சி என்ற ஏரியாவில், புரியுதுங்களா, இந்த மாதிரி ஏரியாவில் யூ வில் கெட் 400 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஆனால் கொஞ்சம் கம்மியாக 200 to 400 வந்து அசாம் பிளெயின்ஸில் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால், இந்த இடத்துலையும் பயங்கரமான ரெயின்ஃபால். பட் ஆனால் சில இடத்துல கொஞ்சம் கம்மியான ரெயின்ஃபால். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மிச்சம் எங்கேயுமே நீங்க டார்க் ப்ளூ பார்க்க மாட்டீங்க. மிச்சம் எங்கேயுமே நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, டார்க் ப்ளூ பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பர்பிளும் வேற எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துல பார்ப்பீங்க. இந்த இடத்துல விட்டுருங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். மேஜரா பர்பிள வந்து நீங்க 200 to 400 இங்கேயும் தான் பார்ப்பீங்க. ஸோ 200 சென்டிமீட்டர் மேல ரெயின்ஃபால ஓன்லி இங்கேயும் தான் பார்ப்பீங்க.
400 மேல இருக்கிறது சில ஏரியா, 200 to 400 இருக்கிறது ஏரியா. மொத்தமாவே இந்த ஏரியா தான் பவர்ஃபுல். சரிங்களா? இந்த ஏரியா பாத்தீங்கன்னா அடுத்தது 100 to 200. சோ என்ன நடக்கும்னா இதுக்கு ஒற்றை ஏரியா, இது வந்து 100 to 200. உத்தல்ல இருந்து இந்த பக்கம் போயிட்டு இந்த பிளேன்ஸ் ஆஃப் ஒரிசால மழை பெஞ்சு இந்த பிரான்ச் போய் உத்தரப்பிரதேஷ் போகும். இந்த பிரான்ச் என்ன பண்ணும்னா ஒரு பிரான்ச் இப்படி வந்து இந்த பக்கம் இப்படி வரும். இது வந்து ஆரவல்லி மவுண்டன். இது என்ன மவுண்டன்? ஆரவல்லி மவுண்டன். ஆரவல்லி மவுண்டனுக்கு போய் ஹிட் பண்ணியிருந்தா மழை கிடைச்சிருக்கும். ஆனா அவன் பேரலா வரான், ரெண்டுத்துக்கும் பேரலா போறான், அப்ப மழை பெய்யாது. சோ ஆரவல்லி மவுண்டன்ல இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி எங்க வரான்? உத்தரப்பிரதேஷ்க்கு வரான். இவனும் என்ன பண்றான்? இப்படி சுத்திட்டு வந்து இங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்திருக்காது. அதுவும் பாலைவனமா தான் இருந்திருக்கும், டெல்லி மாதிரி. கங்கா யமுனா இருந்தாலும் மழை பெஞ்சிருக்காது. 3 பிரான்ச் வந்து அங்க ஜாயின் பண்றதுனால அந்த இடத்துல மழை பெய்யுது. ஓரளவுக்கு அது டிசர்ட் இல்ல அது. ஆனா இப்ப டிசர்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால டிசர்ட். இப்ப நான் சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பின்னாடி ஏரியா, இந்த ஏரியா பாத்தீங்களா ட்ரை ஏரியா. இந்த ட்ரை ஏரியா ஏன்னா லீவர்ட் ரீஜன். மலைக்கு பின்னாடி மழை பெய்யாதுன்னு சொன்னேன். மவுண்டனுக்கு பின்னாடி ஏரியா மழை பெய்யாதுன்னு, அதனால அந்த இடத்துல மழை பெய்யாது. அதுக்கப்புறம் கேளுங்க, நான் இந்த ஏரியாவுக்கு வரேன், தமிழ்நாடு கோஸ்டுக்கு லாஸ்ட்ல வரேன். சரியா? இப்ப கவனிங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே நான் வரும்போது இந்த இடத்துல அதிகமான ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் இங்க கம்மியான ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் இது கம்மியான ரெயின்ஃபால். தாட் டிசர்ட். இந்த பக்கத்துல இருந்து வரும்போது அப்படியே மழை குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்க இருந்து மேல போ மழை குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வர மழை குறையும், சவுத்ல இருந்து மேல போ மழை குறையும் ஜெனரலா. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நான் வந்து இன்னொரு வார்த்தையை சொல்றேன் கேளுங்க. இது வந்து பயங்கரமா மழை பெய்யறதுனால இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் எவர்கிரீன் வெஜிடேஷன் சொல்லிட்டு இருக்கேன் இங்க, கவனிங்க. வெஜிடேஷன் சொல்றேன். இது என்ன? இது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் குறையறதுனால செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். என்ன ஃபாரஸ்ட்? செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். டெசிடுவஸ்னா உதிரும், இலைகள் உதிரும், எவர்கிரீனா இருக்காது, இலைகள் உதிரும். உதிரல்ல கொஞ்சம் ஈரப்பதம் அதிகம். மாய்ஸ்ட்னா டெசிடுவஸ். அதுக்கப்புறம் ட்ரை டெசிடுவஸ். அதுக்கப்புறம் அரிட்னா ட்ரை. அதுக்கப்புறம் டிசர்ட். புரியுதுங்களா? இது எவர்கிரீன், செமி எவர்கிரீன், மாய்ஸ்ட் டெசிடுவஸ், ட்ரை டெசிடுவஸ், அரிட், டிசர்ட். இதுதான் வெஜிடேஷன். இது உட்கார்ந்து நம்ம காலாங்காலமா எந்தெந்த ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு பயங்கரமா உட்கார்ந்து தட்டிட்டு இருக்கும். இங்க இருக்கிற ட்ரை தார்னி ஃபாரஸ்ட் தான் இந்த இடத்துலயும் இருக்கு. இவன் ஏன்னா மலைக்கு பின்னாடி இருக்கிறதுனால மழை பெய்யாததுனால இவனுக்கு தார்னி ஃபாரஸ்ட், ஷ்ரப் ஃபாரஸ்ட், அரிட் ஃபாரஸ்ட், காஞ்சி போன ஃபாரஸ்ட். கரெக்டா? ஆனா இவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்னா இங்கல இருந்து மழை தண்ணியை வந்து இங்க சேர முடியல, அதனால இவன் வந்து காஞ்சி போயிட்டான். இது பேரு கான்டினென்டாலிட்டி அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. கான்டினென்டாலிட்டினா என்ன அர்த்தம்? உள்பக்கம், தண்ணியில இருந்து தூரமா இருக்கான்னு அர்த்தம். இது ஷோர்ல இருந்து தூரமா இருக்கான்னு அர்த்தம். ஆன் ஷோர், ஆஃப் ஷோர். இது ஆஃப் ஷோர், உள்ள இருக்கு. கான்டினென்டாலிட்டி அப்படின்னா உள்ள போக ஈரப்பத காத்தே கூட அந்த காத்துல கொடுக்க வேண்டிய மாய்ஸ்சர் இருக்காது. கான்டினென்டாலிட்டியால தான் இந்த இடத்துல டிசர்ட். இன்னொன்னு லைட்டா ஆட் பண்றேன், லைட்டா. இது எப்படி மவுண்டன்? இந்த இடத்துல வந்து மான்சூன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. மவுண்டன் கிளைமேட். அது மான்டேன் கிளைமேட், மான்டேன் அப்படின்வாங்க. மான்டேன் கிளைமேட் ஆர் மான்டேன் வெஜிடேஷன். அது வந்து இப்படி இருக்கும். ஆல்டிடியூடு கீழே வந்து நார்மல் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கும், அப்புறம் டெம்பரேட் ஃபாரஸ்ட், அப்புறம் ஸ்னோ. ஆல்டிடியூட்ல எப்படி, லாட்டிடியூட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது அந்த மாதிரி வெஜிடேஷன். புரியுதா உங்களுக்கு? ஓவராலா ரெயின்ஃபாலோட வெஜிடேஷனை லிங்க் பண்ணிட்டேன். ரெயின்ஃபாலோட எதை லிங்க் பண்ணிருக்கேன்? எவர்கிரீன் எங்க? கேரளா. செமி எவர்கிரீன் எங்க? நார்த் ஈஸ்ட். மாய்ஸ்ட் டெசிடுவஸ் எங்க? சென்ட்ரல் இந்தியா.
அதுல இருந்து கொஞ்சம் வெஸ்ட்டுக்கு போனா ட்ரை டெசிடுவஸ், அதுல இருந்து இன்னும் வெஸ்ட்டுக்கு போனா கான்டினென்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? கான்டினென்டாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கான்டினென்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. எது? கடல் கரையில இருந்து தூரமா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஈரப்பதத்துல இருந்து தூரமா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாய்ஸ்சர்ல இருந்து தூரமா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மாய்ஸ்ட் டெசிடுவஸ், ட்ரை டெசிடுவஸ், அரிட் அண்ட் டிசர்ட். இதான். So from east to west, the rainfall generally decreases. South to north, rainfall generally decreases on the subcontinent of India. The subcontinent of India.